بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள் வாழ்ந்து மறைந்த நல்லடியார்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த அவையிலே சத்திய மார்க்கத்தினை அதனுடைய தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய மார்க்க சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலம் சார்பிலே நடத்தப்பட்டு வரக்கூடிய வாராந்திர மார்க்க சொற்பொழிவில் சோதனையில் சாதனை என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த உலகிலே இஸ்லாத்தை ஏற்று உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் வந்தே தீரும். அந்த சோதனைகள் என்பது பல்வேறு விதமான வடிவில் நம்மை வந்தடையக்கூடிய வேளையில் சத்திய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அதனை அழகிய முறையில் எதிர்கொண்டு விட்டாலே, அவர்கள் பொறுமையுடனும் இறை அச்சத்துடனும் அதனை எதிர்கொண்டு விட்டாலே அவர்கள் ஒவ்வொருவரும் சாதனைக்குரியவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்பதனை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயத்தினுடைய 186வது வசனத்திலே சொல்லும் பொழுது, லதுபுலுன்ன ஃபி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வலா தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா வ இன் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தினுடைய 186வது வசனத்தில் சொல்கிறான். அதாவது, உங்களுக்கு செல்வங்களிலும் உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவரிடமிருந்தும் இணை கற்பித்தோரிடமிருந்தும் நீங்கள் ஏராளமான சங்கடம் தரக்கூடிய சொற்களை நீங்கள் செவியுறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இதெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் பொறுமையோடும் இறை அச்சத்தோடும் இருக்கிறார்களா இல்லையா, அவர்கள்தான் அப்படி இருக்கக்கூடியதான் உறுதிமிக்க காரியங்களில் ஒன்றாகும். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அழகா சொல்றான். அப்ப சோதனை என்பது நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படும், நம்முடைய உயிர்கள், நம்முடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுடைய உயிர்களிலிருந்து ஏற்படும். அது மட்டுமல்ல, கடும் சங்கடத்தை தரக்கூடிய சொற்களை நமக்கு நாம செவியுற வேண்டியிருக்கும். எத்தகையவர்களிடமிருந்து, இணை கற்பிக்கக்கூடியவர்களிடமிருந்து, வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்தெல்லாம் நாம கேட்க வேண்டியவர்களாக இருப்போம். ஆனால் இதெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உறுதிமிக்கவர்களாக, அல்லாஹுவை பயந்தவர்களாக, பொறுமையுடையவர்களாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அதுவே சிறந்த உறுதிமிக்க காரியம் என்று அல்லாஹ் சான்றளிப்பதனை பார்க்க முடிகிறது. அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைய இந்த காலகட்டத்தில் நாம சத்திய கொள்கையில் இருக்கிறோம் என்பதற்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய சான்று தேவையில்லை. இன்னைக்கு நாம சந்திக்கக்கூடிய சோதனைகள் என்பது இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய, இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்தும் நாம் கடுமையான சோதனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்லாத்திற்கு உள்ளாக இருந்து கொண்டு நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரரிடமிருந்தும் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையினையும் நாம பிரச்சாரம் செய்யக்கூடிய வேளையிலே நாம சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எவற்றையெல்லாம் கடுமையான சொற்களை, சங்கடம் தரக்கூடிய சொற்களை, அவதூறுகளை, அவர்களுக்கு இஷ்டத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுகளை, ஏச்சுகளை எல்லாம் நாம இன்றைக்கு சந்தித்து வருவதனை பார்க்க முடிகிறது. இப்போ இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையில நாம பார்த்தாலும் சரி,
ஏதாவது ஒரு விஷயத்துல மதச்சார்பற்றவர்கள் என்ற அடிப்படையில் வந்து ஒன்று கூடுவார்கள். அந்த இடத்திலையும் நம்மை மட்டும்தான் அவர்கள் வந்து விரோதிகளாக பார்ப்பார்கள். ஏதாவது ஒரு விஷயம் அது நாடு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் அவர்கள் போராடுவதற்காகவோ இல்லை அதற்காக குரல் கொடுப்பதற்காகவோ அவர்கள் இறங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லோரோடும் கைகோர்ப்பார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோரோடும் கைகோர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் இந்த சத்திய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை மட்டும், சத்திய கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை மட்டும் அவர்கள் கைகோர்க்க மாட்டார்கள். ஏன்? அங்கே அவர்கள் விரோதிகளாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட சத்திய கொள்கைக்கு எதிரானவர்களால் இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அந்த இடத்திலே நமக்கு தெளிவாகி விடுகிறது. நாம இந்த மார்க்கத்தில் தெளிவாக இருக்கக்கூடியதுனால நம்மோடு அவர்களால் கைகோர்க்க முடியவில்லை. அப்படி கைகோர்க்க முடியாமல் நாம வந்து இது ஏன் இவர்களோடு மட்டும் நீங்கள் ஒன்றிணைய முடியாமல் இருக்கிறீர்கள், இவர்களோடு நீங்கள் எந்த காரணத்திற்காக நீங்கள் வந்து கைகோர்க்க மாட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களிடமிருந்தே வருகிறது, அவர்கள் கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டார்கள். அது எப்படிப்பட்ட கொள்கையாக இருந்தாலும் சரி, அது குர்ஆனும் ஹதீஸும் என்று சொன்னால் அதிலே அவர்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, அவர்கள் அந்த கொள்கையிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்? நாங்க எங்களுடைய கூட்டங்களுக்கு அழைத்தால் நாங்க பொன்னாடை போர்ப்போம், பொன்னாடை போற்றுவதாக இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம், அது மாதிரியான கலாச்சாரத்திலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இது போன்று எவையெல்லாம் இஸ்லாத்திற்கு முரணான விஷயங்களாக இருக்கிறதோ அது ஒன்றில் கூட சமரசம் செய்யாதவர்களாக இருக்கக்கூடியதனால அவர்களோடு எங்களால் கைகோர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு அதோடு ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லிவிடுவார்கள், இவர்கள் அடிப்படைவாதிகள். இவர்கள் யார் என்றால் இவர்கள் தான் அடிப்படைவாதிகள். இவர்களிடம் இருக்கக்கூடிய கொள்கை என்பது இந்த வஹாபிசம் தான் தீவிரவாதம் என்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடியவர்களாக இருப்பதனை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் அந்த அடிப்படைவாதம் என்ற இந்த வாதம் இருக்கிறதே, இதற்கு தகுந்த பதிலடியை நாம வந்து அவர்களுக்கு வழங்கி வருகிறோம். எப்படி வழங்கி வருகிறோம்? இன்னைக்கு வந்து நம்முடைய ஜமாத்தை பார்த்து, நாம இருக்கக்கூடிய இந்த சத்திய கொள்கையை பார்த்து அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல மிக முக்கியமானது ஒன்று என்ன? இவர்கள் வந்து இந்த குற்றவியல் சட்டங்களை, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஷரியத் சட்டங்களை வந்து காட்டு மிராண்டித்தனமானது சட்டம், அதனை வந்து இவர்கள் அமுல்படுத்துவதில் இவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக எது? நம்முடைய இந்தியாவில் அப்பப்போ இந்த தூக்கு தண்டனையுடைய விஷயங்கள் வரும். அதிலும் குறிப்பாக 3 பேருடைய தூக்குன்னு வந்துடுச்சுன்னா எல்லாரும் குரல் கொடுப்பார்கள். எப்படிப்பட்ட மீட்டிங்லாம் நடத்துவார்கள்? மரண தண்டனைக்கு எதிரான பொதுக்கூட்டம், மரண தண்டனைக்கு எதிரான மாநாடு, இப்படியெல்லாம் நடத்தக்கூடிய நேரத்தில் எல்லாரும் போய் பல்லிழித்துக் கொண்டு நிற்பதனை பார்க்க முடியும். ஓட்டுக்காகவும் இன்ன பிற லாபங்களுக்காக, உலக லாபங்களுக்காகவும் போய் நிற்பதனை பார்க்க முடியும். நாம் ஒருவர் தான் அந்த இடத்துல முட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சட்டத்திற்கு இது எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் என்பதனை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்மை வந்து தனிமைப்படுத்தி நம்மை வந்து அந்த விஷயத்துல வந்து கருத்து சொல்லக்கூடியவர்களுக்கு நாம பதிலடி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு எதுவுமே தெரியாது போன்ற ஒரு வேடத்தையும் உள்ளுக்குள் இருந்து கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெளியே இருக்கக்கூடியவர்கள் கடும் சொற்களால் கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுப்பார்கள். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? இது உங்களுடைய இந்த வாதமானது நிச்சயமாக மிக தவறான ஒரு வாதம். நம்முடைய மார்க்கம் எதனை சொல்லித் தருகிறது? அல்லாஹ்வுடைய சட்டமானது அது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. மரண தண்டனையா? பாதிக்கப்பட்டவனிடம் போய் கேளு. பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்கிறானோ அதனை போய் கேட்டு அந்த சட்டத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியதை சொன்னா அந்த நேரத்தில் இது காட்டு மிராண்டித்தனம் சொல்லுவாங்க. அதே நேரம் அவர்கள் யாருக்காவது அது மாதிரி நடந்த என்ன எப்படி இருப்பார்கள்? அவர்கள் யாருக்காவது அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவர்கள் வந்து விட்டு விடுவார்களா? நம்ம தமிழ்நாடை பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய எதிரியாக யாரை நினைக்கிறார்கள்? இலங்கையுடைய அதிபரை நினைக்கிறார்கள். அவரை வந்து அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும், ஐநா சபையில் அதை நடத்த வேண்டும், விசாரணைக்கு ஓட்டு போட வேண்டும் இந்தியா, இது போன்ற விஷயங்களை நடத்தி அதுல கடைசியா என்ன ஒரு தீர்ப்பாகவும் ஏதாவது ஒரு தண்டனை, கடுமையான ஒரு தண்டனை, தூக்கு தண்டனை, இது போன்று வரக்கூடிய நேரத்தில் குதூகலிக்கக்கூடியவர்களாக சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம் என்று சொன்னாலே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனை வந்து ஹைலைட் ஆகும் பொழுது பத்திரிகைக்காரங்கெல்லாம் போவாங்க. ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக வினோதினி என்ற ஒரு பெண், காரைக்காலை சார்ந்த அந்த பெண்மணியை வந்து முகத்தில் ஆசிட் ஊத்திட்டான். அவளை வந்து ஒரு தலை காதலாக காதலிச்சவன் முகத்தில் ஆசிட ஊத்தினான். இந்த முகத்தில் ஆசிட ஊத்தினவன்
அந்த பெண்ணுக்கு கடுமையான ஒரு காயம் ஏற்படவே அது மரணிக்கக்கூடிய ஒரு சூழல். அது அந்த பெண்மணியிடம் கடைசியாக பேட்டி எடுக்கும் பொழுது அந்த பெண் என்ன சொன்னாள், அவனை விடாதீங்க, அவனுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுங்க, எனக்கு அப்ப அதுக்கு மரணத்தினுடைய எது தெரியாது, எனக்கு ஏற்பட்டது போன்று இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. பல்லுக்கு பல் என்றால் இஸ்லாம் எதை சொல்கிறது, பாதிக்கப்பட்டவன் அவன் எனக்கு பல்லு போச்சு, என்னுடைய பல்லை எடுத்தவனுடைய பல்லை எடுத்தாக வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய இடத்திலிருந்து பார்த்து நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அந்த பெண்மணி இறந்ததுக்கு பின்னால அவளுக்கு இரத்த உறவான அவளுடைய தந்தை சொல்கிறார், அவனையும் நீங்கள் கொல்ல வேண்டும், அவனும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்வதனை பார்க்க முடிகிறது. இந்தியாவையே உலுக்கிய டெல்லி கற்பழிப்பு சம்பவம், அதில் பாதிக்கப்பட்டவளுடைய தந்தை சொல்கிறான், அவர் என்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட கதி அவளை கற்பழித்தவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்று. எண்ணற்ற உதாரணங்களை நாம் எடுத்து வீசலாம். இதை எல்லாமே இந்த அடிப்படைவாதிகள் என்று நம்மை பார்த்து சொல்லக்கூடிய எவருமே வாயை திறக்கிறது கிடையாது. இதுல பெரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மை பார்த்து அடிப்படைவாதிகள் என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் கைகோர்த்திருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் மிகவும் மட்டரகமானவர்கள். நாம உண்மையில் அடிப்படைவாதிகள் தான். என்ன அடிப்படையில்? குர்ஆனும் ஹதீஸும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் நாம் அடிப்படைவாதிகள், அந்த அடிப்படையை சரியாக பின்பற்றக்கூடிய அடிப்படைவாதிகள். அந்த அடிப்படைவாதத்திலே வரதட்சணைக்கு இடமில்லை, அந்த அடிப்படைவாதத்திலே உயர்வு தாழ்வுக்கு இடமில்லை. மனிதன் என்று பிறந்து விட்டால் எல்லாரும் ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள் என்ற சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு நாம் அத்தகைய அடிப்படையை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அடிப்படைவாதிகளாக இருக்கிறோம். ஆனா அவங்க யாருடைய விஷயங்கள்ல இந்த இலக்கியம் எழுதக்கூடியவன் எல்லாம் பார்த்தீர்கள் சொன்னா எல்லாருமே சூஃபிசத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சூஃபிச தத்துவத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லோரும் சமமானவர்களாக இருப்பார்களா? மனிதனாக பிறந்த எல்லாரையும் அவர்கள் சமமாக நடத்துவார்களா? அவங்களுக்குள்ள பல பட்டங்கள் இருக்கிறது. அதுல முத்தி பெற்றவன், முத்தி பெற தகுதி பெற்று விட்டவன், முத்தி பெறக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடியவன், அப்படி என்று காலில் விழுந்து ஒவ்வொரு விதமான தவறுகளையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு பக்கம் இந்த அடிப்படைவாதம் என்று நம்மை பார்த்து அடிப்படைவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், தங்களை மதச்சார்பற்றவாதிகளாக பிரகடனப்படுத்தக்கூடியவர்கள், ஜாதி இல்ல, ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய விஷயம் என்று வரும்பொழுது மட்டும் இது இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களிடம் கைகோர்க்கக்கூடிய ஒரு அவலமான நிலையை நாம கண்கூடாக பார்த்து வருகிறோம். அப்போ சத்திய கொள்கையில நாம சோதனைகளை சந்திக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்வது போன்று நாம உறுதி மிக்கவர்களாக, நாம இறையச்சமுடையவர்களாக இருந்து நாம பொறுமையாளர்களாக இவர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் உறுதி மிக்க சிறந்த காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அத்தகைய சாதனைக்குரியவர்களாக நாம மாற வேண்டும். இன்னைக்கு அவன் சொல்லக்கூடியவன், அவன் கைகோர்த்து இருக்கக்கூடியவன், அவன் வரதட்சணை ஊக்குவிக்கக்கூடியவனாக இருப்பான், வரதட்சணையை அதிகமாக செயல்படுத்தக்கூடியவனாக இருப்பான், அதற்கு முன்னின்று திருமணம் நடத்தக்கூடியவனாக இருப்பான். ஆனால் வரதட்சணையே கூடாது, வரதட்சணை வாங்கியவர்களை திருப்ப கொடுக்கக்கூடிய அளவிற்கு 30-35 வருஷத்துக்கு முன்னால வாங்கின வரதட்சணையை கூட திரும்ப கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தை பார்த்து என்ன சொல்கிறான், இவர்கள் அடிப்படைவாதிகள். அடை, நீங்கெல்லாம் முதல்ல என்ன அடிப்படை என்பதை நீங்க விளங்காமல் இருக்கிறீர்கள். எங்களுடைய அடிப்படைவாதம் என்பது இந்த சமத்துவத்திற்குரியது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் எந்த நேரத்திலும் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய, அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து அம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது என்பதனை இந்த வீணாக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக நாம் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய மக்களுக்கும் தெளிவை கொடுத்து அவர்களுக்கும் கொடுக்கிறோம். ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்காக அவர்கள் இன்னைக்கு இருந்து வருவதனை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம பார்த்தோம் என்று சொன்னால், நம்மை பார்த்து இதே கும்பல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் அடிப்படைவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையுமே நாம முறியடிக்கிறோம். நம்முடைய மார்க்கத்தில் எந்த விதமான அனாச்சாரத்துக்கும் இடமில்லை என்று சொல்கிறோம். ஆனால் அனாச்சாரம் செய்யக்கூடியவனை அவர்கள் கைகோர்த்திருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தீவிரவாதிகள், இவர்களிடம் இருக்கக்கூடிய கொள்கையினுடைய பின்னணி எந்த சம்மதமுமே இருக்காது, அதற்கு முடிச்சு போடக்கூடியதாக இந்த கொள்கையுடையவர்களாக, இந்த சத்திய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை முடிச்சு போடக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதற்கு சப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜமாத் என்ன செய்தது, பல நெடுங்காலமாக இந்த தீவிரவாத எதிர்ப்பினை
நாம இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அமைதியான மார்க்கம், மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மனித நேயத்தை போதிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் இப்படியாக நீங்கள் பேசக்கூடாது என்பதனை நாம மக்களுக்கு விளக்கப்படுத்தினதுனால ஓரளவிற்கு இந்தியாவுடைய வேற மாநிலங்களை ஒப்பிடக்கூடிய வகையில அல்லாஹ்வுடைய அருளால தமிழகத்தில் ஓரளவுக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் நம்மால் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிந்தது. ஆனாலும் ஒவ்வொரு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அதிகமான நேரங்களை சாப்பிடக்கூடிய கேள்வியா எது இருக்கும்டா, அப்பப்ப நடக்கக்கூடிய இந்த பத்திரிகைகள் செய்யக்கூடிய இந்த பத்திரிகைகள் நம் மீது தொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் இது. இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் பத்திரிகைகள் மூலமாக நம் மீது தொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் என்னது? இந்த தீவிரவாதம் குறித்த விஷயம். அப்ப இந்த தீவிரவாத விஷயம் கேள்வியாக அது ஒவ்வொரு தடவை விளக்கும் பொழுதும் புதுசு புதுசா வருது. அதனால நாம என்ன பண்ணோம், இந்த விஷயத்தை ஒரு மாத காலம் தொடர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிராக முஸ்லிம்களின் பிரச்சாரம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் சிறப்பான முறையில் நாம நடத்தணும். எப்படி? ஒவ்வொரு இடங்கள்லையும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுடைய பகுதிகளுக்கு சென்று அங்கே நாம தெருமுனை பிரச்சாரங்களை செய்தோம். நாம காவல் நிலையங்களுக்கு சென்று காவல்துறை அதிகாரிகளை சந்தித்தோம், அரசு அலுவலகங்களுக்கு சென்று அரசு அதிகாரிகளை சந்தித்தோம், கல்லூரிகளுக்கு சென்றோம், பள்ளிக்கூடங்களுக்கு சென்றோம். ஒவ்வொரு இடங்களையும் போய் மக்களுக்கு உண்மையை விளக்கணும். நிறைய பேர் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மேடையேறி சொல்லக்கூடிய அளவிற்கு இதுதான் உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லித்தரக்கூடியதா எங்களுக்கு தெரியாது. இதற்கு முன்பாக இஸ்லாத்திற்கு எதிரான ஒருத்தர் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற தவறுகள் என்று பொய்யான விஷயங்களை உரைத்து விட்டு சென்றார். நாங்க அப்படி நம்பணும். அடுத்ததாக உங்க தரப்புல சொன்னார், அப்பவும் எங்களுக்கு விளங்கல. மூணாவதாக நீங்கள் இப்பொழுது போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இஸ்லாம் இந்த அளவிற்கு ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு அழகான ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்பது எங்களுக்கு இப்போதான் விளங்குது என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நமக்கு உதவி புரிஞ்சிருக்கான். அப்ப நம் மீது வரக்கூடிய அந்த கடுஞ்சொற்கள்ல நம் மீது வரக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை ஒன்றாக நமக்கு இந்த தொல்லை தரக்கூடியவர்களாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்வது போன்று சங்கடம் தரக்கூடிய சொற்களை பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு யார் இருக்கிறார்கள்? இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருந்து கொண்டு இது போன்ற விஷயங்களை சொல்லும் பொழுது நாம இறை எச்சத்தோடும் பொறுமையோடும் அந்த மக்களுக்கு விளக்கக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு உறுதிமிக்க காரியங்களை செய்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. அப்ப இந்த விஷயங்களின் மூலமாக மக்களுக்கு நாம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கடமையையும் ஒரு அருமையான வாய்ப்பையும் நாம பயன்படுத்தி இருக்கணும். அடுத்ததாக நாம பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுல ஒண்ணு என்னன்னா, பெண் அடிமையை இஸ்லாம் சொல்லுது. பெண்கள் போடக்கூடிய இந்த வரதாவை வச்சுக்கிட்டு பெண்கள் இஸ்லாத்துல என்ன இருக்கிறதுனே தெரியாது. அதுல இந்த அடிப்படைவாதிகள் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த நம்மை பார்த்து சொல்லக்கூடியவர்கள் இந்த இதை வைப்பாங்க. பெண் உரிமை என்றால் என்ன? இஸ்லாம் வழங்குவதை போன்ற ஒரு பெண் உரிமையை வேற எந்த மார்க்கமோ சித்தாந்தமோ மதமோ வழங்கி இருக்கிறதா? யாரும் கொடுக்கல. இஸ்லாம் எந்த அளவிற்கு பெண் உரிமை வழங்கி இருக்கிறது? ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன? திருமணம். அந்த திருமணத்துல அவள் என்ன விரும்புகிறாளோ அவளுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு திருமணமே நடத்த முடியாத ஒரு மார்க்கமாக ஒரு சட்டத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஆனா அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்மை பார்த்து நாம பெண்ணடிமைவாதிகள், இந்த பெண் உரிமையை இஸ்லாம் எந்த காலத்திலே வழங்கி இருக்கிறது? நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். இதை சொல்லக்கூடியவர்கள் இதை எங்கிருந்து சொல்கிறார்களோ அங்கெல்லாம் கட்டாய திருமணங்கள் நடைபெறுவதனை பார்க்க முடிகிறது. வலுக்கட்டாயமாக பெண்ணுடைய கையெழுத்து இல்லாமல் திருமணம் செல்லாது. பெண்ணு கையெழுத்து போட்டாதான், அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால்தான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னாதான் அந்த திருமணமே செல்லக்கூடிய ஒரு திருமணமாக இந்த மார்க்கத்தில் இருந்து நாம் அமுல்படுத்தி வருகிறோம். ஆனா நம்மை பார்த்து சொல்கிறார்கள் பெண்ணடிமையை கொடுக்கக்கூடியவர்கள் என்று, பெண்ணடிமைவாதிகள் என்று. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் பெண்களுக்கு அப்பவே சொத்துரிமை வழங்கிவிட்டது. அந்த காலத்துல எல்லாம் பெண்ணுக்கு உண்மையில ஆன்மா இருக்கிறதா, இவ உண்மையிலே மனுஷிதானா என்று சோதனை நடந்து கொண்டிருந்த அந்த காலத்திலேயே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய மார்க்கம் அவளுடைய தாய் தந்தையரிடமிருந்து வரக்கூடியதுல அவளுக்கு சொத்துரிமையை வழங்கி இருக்கக்கூடியதாக, அவள் வியாபாரம் செய்யக்கூடியவளாக, கல்வியில் என்ன நம்முடைய மார்க்கத்தில் பெண்களுக்கு ஏதாவது தடை செய்யப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையே என்ன? குர்ஆனும் ஹதீஸும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே நமக்கு குர்ஆனும் ஹதீஸும். இந்த ஹதீஸ்களை நமக்கு அதிகமான சட்டங்களை எடுத்து தந்திருக்கக்கூடியவங்கள நம்முடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களே,
அவர்கள் எப்படி கல்வியை அவர்களுக்கு வழங்காமல் பெண்ணடிமையாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான கல்வியும் புகட்டப்படாமல் இருந்திருக்குமே. இன்னைக்கு நாம் அதிகமான ஹதீஸ்களை அதிகமான சட்டங்களை அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய பல செய்திகளிலிருந்து பல ஹதீஸ்களில் அறிய முடிகிறது என்று சொன்னால் பல இடங்களில் சஹாபாக்களுக்கு திருத்தி கொடுத்துக்கிறார்கள் என்று சொன்னால் பல இடங்களில் ஏதாவது சஹாபாக்கள் போய் இப்படி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன் என்று சொன்னால் அப்படி அல்ல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அர்த்தத்தில் தான் என்னை சொன்னார்கள் என்று பல விஷயங்களை அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு திருத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு கல்வியிலே ஒரு அறிவு சுடராக அவர்கள் விளங்கி இருப்பதனை நாம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த பெண்ணடிமைங்கிற விஷயம் இதுல என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, பெண்களுக்கு ஆண்கள் தான் நிர்வாகிக்கக்கூடியவர்கள் என்று. இதுல என்ன ஒரு அறிவியல் ரீதியாக இது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. பெண்களுக்கு எல்லாத்திலையும் சம உரிமை வேணும் சொல்லுவாங்க. பெண்கள் என்று சொன்னால் அவர்களை நீதமாக நடத்த வேண்டும், அவர்களோடு நாம அவர்களை நமக்கு ஆண்களுக்கு என்ன உரிமையோ அதே தான் நடத்தணும். இதை சொல்லக்கூடியவர்கள் யாரும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறத விளையாட்டு போட்டிகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாரையும் சேர்ந்து நடத்துங்கன்னு சொல்ல மாட்டான். அதாவது இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய படைப்புல பெண் என்பவள் ஆணை விட சில விஷயங்கள்ல குறைவாகத்தான் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளையும் கடமைகளையும் கொடுப்பதோடு சிறப்பித்து அல்லாஹ் மறுமையில எப்படி ஈமான் கொண்ட ஆண்களுக்கு இருக்கிறதோ அதே போன்ற பெண்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுல அல்லாஹ் மறுமையிலும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா இயற்கையில நாம என்ன பார்க்கிறோம், பெண்களும் ஆண்களும் சமமானவர்களா? எங்கேயாவது ஏதாவது ஒரு ஓட்டப்பந்தய போட்டி நடக்குதுன்னு வைங்க, ஏதாவது இந்த பெண் உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய யாராவது இனிமேல் நீங்கள் பெண்களுக்கு தனியாக ஓட்டப்பந்தயம் நடத்தக்கூடாது, பெண்களுக்கு என்று தனியாக எந்த விளையாட்டு போட்டி நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அதை எடுத்து நாம புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தாலே போதும். இன்னைக்கு ஓட்டப்பந்தயத்துல 100 மீட்டர்ல சாதனையாக இருக்கக்கூடியது உசைன் போல்ட்டுடைய சாதனை 9.58 வினாடிகள். அதே நேரத்தில் பெண்கள்ல 100 மீட்டர்ல சாதனையில் இருக்கக்கூடியது ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு பெண்மணியுடைய 1988 நிகழ்த்திய சாதனை 10.47 வினாடிகள். அப்ப பாருங்க 9.58 இத்தனை ஆண்டுகளாக. இதுல இன்னும் புள்ளி விவரத்தில் ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்களுடைய முதல் 500 இடத்தை பார்த்தோம்னா முதல் 500 ரெக்கார்டுகளாக இருக்கிறத பார்த்தோம் என்று சொன்னால் 10.17 வினாடிகள், 10 செகண்டும் 10.17 செகண்ட்ஸ். இது ஆண்களுடைய 500வது. இது பெண்களுடைய முதலிடமே என்ன இருக்குது 10.47 செகண்ட். அப்ப எந்த ஒரு இடத்திலையுமே ஒரு இணைவில்லாதல், எந்த ஒரு இடத்திலையுமே சமம் இல்லாமல் உடல் ரீதியாக இது எங்கேயாவது பெண்ணுரிமைன்னு கேட்கக்கூடியவர்கள் இனிமேல் விளையாட்டு ஒரு பதக்கம் கிடைக்காது. ஒரு இதுலயுமே அவர்களால் ஜொலிக்க முடியாது. டென்னிஸ் விளையாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், 5 செட்டுகள் நடக்கும் ஆண்களுக்கான பிரிவு என்று சொன்னால் கிராண்ட் ஸ்லாம் ஈவென்ட்ஸ்ல. அதே நேரத்தில் பெண்களுக்கு என்றால் 3 செட்டு தான் நடக்கும். என்ன காரணம்? அவர்களுடைய உடல் வலு அந்த அளவிற்கு தான் இருக்கிறது. அப்போ உடல் ரீதியாக சமம் அல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கு சமம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? மூளையினுடைய செயல்திறனை எடுத்து பாருங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அறிவியல் ரீதியாக ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்திலையும் இஸ்லாம் பெண் உரிமை வழங்கவில்லை என்று கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நயவஞ்சக வேலையை செய்யக்கூடியவர்களாக இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை வேறு எந்த மார்க்கமும் வழங்காத உரிமையை வழங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் அது மட்டுமா? மனம் செய்வது மட்டுமா? மன விவாகரத்து, ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண் பிள்ளையை விட பொம்பளை ஈஸியாக இலகுவாக அவள் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்கினிய சகோதரர்களே, போய் கேட்டாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் போய் ஒரு பெண்மணி கேட்கிறார், எனக்கு இன்னாரை பிடிக்கவில்லை என்று. அவர்கள் காரணத்தை கேட்கிறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் விளக்கப்படுகிறது. உடனடியாக அவர்களுடைய திருமணத்தை ரத்து செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற உரிமையை இந்த உலகத்திலே வேறு எங்கிருக்கிறது? அப்ப இஸ்லாத்தினுடைய எதிரிகளின் மூலமாக நமக்கு வரக்கூடிய இந்த இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் நாம அல்லாஹ்வுடைய அருளால் நாம பொறுமையோடும் இறை எச்சத்தோடும் நாம அதனை சந்தித்து அதற்குரிய பதில்களை கொடுத்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய அளவுல ஒரு உறுதிமிக்க ஒரு காரியமாக நாம நிகழ்த்தி வருவதனை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி வெளியே இருக்கக்கூடியவர்களிடமிருந்து வருதா, உள்ள இருந்து கொண்டு அதற்கு ஒரு அளவே இல்லை.
வெளியே இருக்கக்கூடியவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த சத்திய கொள்கைகள் நாம இருக்கிறதுனால வர்றதாவது சரி பொத்தாம் பொதுவாக அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள், நாம இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற சொல்லிக்கிட்டு எல்லாரும் கூட கைகோர்க்கக்கூடியவர்கள், நாம சத்திய கொள்கையில் சமரசம் செய்யாத ஒருவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரே அமைப்பாக இருக்கக்கூடியதுனால நம்ம பக்கம் வராம வேற எல்லாரும் கூட கைகோர்க்கிறாங்க. சரி ஓகே, இங்க உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு நாங்களும் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம் மீது வாரி இறைக்கக்கூடிய சேர் இருக்குதே, அது ஒரு கணக்கு வழக்கே இல்லை. நாம பார்த்தோம் என்று சொன்னால் தர்காவை கூடாது என்கிறோம், இதனால தர்காக்காரன் எதிர்க்கிறான். தரிகாவை கூடாது என்கிறோம், தரிகாவாதி இருக்கிறான். நாம மதுஹப் என்பது வழிகேடு, மதுஹப் இமாம்களை பின்பற்றுவது மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு விஷயம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய கொள்கை என்று நாம் அதனை பிரகடனம் செய்கிறோம். அப்பவும் என்ன செய்கிறார்கள், நம்மை தான் எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுன்னா, அடுத்ததாக நாம பார்த்தோம் என்று சொன்னால் லேட்டஸ்டாக இப்ப அதிகமாக நம் மீது வரக்கூடிய விமர்சனம் என்ன, ஹதீஸ்களை எல்லாம் இவர்கள் நிராகரித்து விடுகிறார்கள், ஹதீஸ்களை எல்லாம் இவர்கள் தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்காக தள்ளுபடி செய்கிறோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம எதையும் அணுகுகிறோம். நம்முடைய மார்க்கத்துல நாம எதுவுமே நம்முடைய இப்ப இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இந்த எதிரிகளிடமிருந்து விமர்சனம் வருகிறது அல்லவா, இந்த விமர்சனத்துக்காகத்தான் இவர்கள் ஹதீஸ்களை எல்லாம் தள்ளுபடி செய்கிறார்கள், வேற எந்த காரணமும் கிடையாது. அப்படி என்று பார்த்தால் எவ்வளவோ ஹதீஸ்களை நாம எதிரிகள் விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக நாம தள்ளுபடி செய்ய வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் தொழுகைக்காக நாம ஒது எடுக்கிறோம். ஒது பிரியக்கூடிய விஷயங்களை ஒன்றியது, மனிதனுக்கு காற்று பிரிந்து விட்டால் ஒது பிரிந்து விடுகிறது. இதை கேள்வி கேட்பாங்க, அறிவியல் ரீதியாக இதுல என்ன இருக்கு, இதில் நீங்க எல்லாத்துலயுமே அறிவியல் ரீதியாக மார்க்க முரண்படாத ஒரு சொல்றீங்க, ஆனா இங்க இதுல என்ன இருக்கு, அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் முடிவு செய்து விட்டார்கள். அதுல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா, 33வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்துல, ஈமான் கொண்ட மூமினான ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுல சுய விருப்பம் கொள்வதற்கு எவ்விதமான அனுமதியும் இல்லை என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இதை காண்பித்து தந்திருக்கிறார்கள். அதனால நாம செய்யறோம். அப்ப எதிரிகளுடைய விமர்சனத்துக்காக, அறிவுக்கு பொருந்தவில்லை என்பதற்காக, பகுத்தறிவுக்கு இது ஏற்றதாக இல்லை என்று நாம் இதை தள்ளுபடி செய்து விட்டோமா? அதே போன்று எதிரிகளிடமிருந்து அதிகமாக வரக்கூடிய விமர்சனங்கள் உண்டு. மிக இழிவாக கேவலமாக எல்லாம் விமர்சிப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல மனங்களை, அவர்கள் செய்த பல திருமணங்களை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமண வயதை, இதையெல்லாம் விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் இதை ஆயிஷா ரலியல்லாஹுடைய திருமண விஷயத்தை அவர்களுடைய அந்த நேரத்தில் திருமண வயது 6 வயது அல்ல என்பதனை சில ஆய்வாளர்கள் சொன்ன பிறகும் கூட அந்த ஆய்வுகள்ல சரியில்லை, அதுல குறை இருக்கிறது, அந்த ஆய்வானது நீதமான விஷயத்துல இல்ல, நாம எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய விமர்சனத்திற்காக நாம இந்த ஹதீஸ்களை மறக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முடிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது, அது சரியான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கும். அதற்கு பின்னாலே இஸ்லாம் பருவ வயது உடையவர்களுக்கு என்று சட்டம் இருக்கிறது என்று நாம் அப்படித்தான் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோமே தவிர நாம எதிரிகளுடைய விமர்சனத்துக்கு பயந்து ஆமா அப்ப அந்த ஹதீஸை தள்ளுபடி செய்து விடுவோம் என்று சொல்கிறோமா? திருக்குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவனுக்கு ஹதீஸ்கள் அவசியம் என்பதனை தெள்ள தெளிவாக வேறு யாராலும் விமர்சனம் செய்ய முடியாத அளவில், வேறு யாராலும் பதில் கொடுக்க முடியாத நிலையில நாம ஒருவரால தான் கொடுக்க முடிகிறது. காதியானிகள் என்று வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான விமர்சனத்தை, அவர்களுடைய அந்த விமர்சனத்துக்கு சரியான பதிலனை கொடுக்கக்கூடியவர்களாக வேறு எவரையாவது இருக்க முடிகிறதா? யாராலும் நிக்க முடியலையே. கிறிஸ்தவர்களிடமிருந்து வரக்கூடிய விமர்சனம், இது போன்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நாம எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பதிலானது மக்களுக்கு தெள்ள தெளிவாக போய் சேரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், நம்மளை பார்த்து சிந்தித்து செயல்பட சொல்கிறான். பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய படைப்புகளை பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் சிந்தித்து நடக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பதனை பார்க்க முடிகிறது. அப்ப சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதனை நம்முடைய மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. ஆனால் இன்னைக்கு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, சிந்திக்க கூடாது. ஏன் தெரியுமா, ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. எழுதி முடித்தவர்கள் யாரு? இவர்கள் எந்த அளவிற்கு போய்விடுகிறார்கள் என்று சொன்னால், மனிதர்களாக இருந்த நல்ல இமாம்களை, நாம மதிக்கக்கூடிய இமாம்களை அவர்களிடம் தவறே வராது என்று சொல்கிறார்கள். அவர்களிடம் ஒருபோதும் தவறு வராது,
அந்த தவறு என்பது அவர்களுக்கு ஏற்பட்டாலும் நாம அதை தவறாக பார்க்க கூடாது, அதற்கு விளக்கங்களை தேடி போக வேண்டும், அதுக்கு அப்படி விளக்கம் இருக்கும் இப்படி விளக்கம் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு ஒப்பாக வேற வேற மனிதர்களால் தொகுக்கப்பட்ட செய்திகள், அதுல தொகுக்கப்பட்டவை பெரும்பான்மை நல்ல செய்திகள், சரியான செய்திகள், அவர்கள் மனிதர்களின் அடிப்படையில் அவர்களால் இயன்ற அளவிற்கு அவர்கள் முயற்சி செய்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்திகள் தான். அவற்றை நாமும் தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மனிதன்கிற அடிப்படையில் எங்கேயாவது எரர் ஏற்பட்டிருக்கும். மனிதனுக்கு ஏற்படாததா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கவில்லையா? அவர்கள் மனிதராக இருந்த அந்த செய்த தவறுக்காக கண்டிக்கவில்லையா? இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா இல்ல இல்ல ஏற்கனவே எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லி இவர்கள் அல்லாஹ்விற்கு இணையாக இமாம்களை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு துர்பாகியமான ஒரு இழிவான ஒரு கேடுகெட்ட ஒரு சித்தாந்தத்தில் சிந்தனையில் இவர்கள் மூழ்கி கிடப்பதனை பார்க்க முடிகிறது. அப்ப இவர்களுக்கு எல்லாம் நாம சொல்லுறோம், அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல என்ன சொல்கிறான் அதை நாம பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மு வ உமியானா. சும்மா உமியானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மூமின்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அதிலே செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விழுந்து விட மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? இது இது இந்த ஆயத்தை சொல்லியாச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு அவதூறு, அதற்கு ஒரு இது என்ன? அல்லாஹ் சொல்லிட்டாலே இவங்க ஆய்வு செஞ்சுதான் நம்புவாங்களாம். அட அது அப்படியா? நாம் அப்படியே அதற்கு விளக்கப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய வசனம் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. அப்போ ஒரு கூட்டம் எப்படி கிளம்பிச்சு? ஜக்காத் கிடையாது. எதை சொல்லி கிளம்புனாங்க தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்வான், எப்படி இது நீங்கள் தொழுது இது போன்ற செயல்கள் செய்து ஜக்காத்தையும் கொடுத்து வருவீர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்கிறது என்ற ஒரு பொருள்படக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் இனிமேல் துஆ கிடையாது, அதனால நாம கொடுக்க மாட்டோம் என்று கிளம்பிச்சு. அப்ப இப்படிதான் விளங்கிக் கொள்ளுமா? இப்படிதான் விளங்கிக் கொள்ள வேண்டுமா? வேற பல இடங்கள்ல ஜக்காத்துடைய சட்டங்கள் நபிகள் நாயகம் சொல்லி தந்த விஷயங்கள் இதை இணைத்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு விட்டால் அது சரியான அல்லாஹ் வேற என்ன சட்டங்கள் சொல்லியிருக்கான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, இது போன்ற இதுல திருமறை குர்ஆனை ஆய்வு செய்து அதுல பலவீனம் அவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட இதல்ல. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் மூலமாக நாம என்ன இன்னைக்கு பார்த்தோம், நம்முடைய சமுதாயத்துல நிறைய பேருக்கு இந்த டார்ச் லைட் தாவா பண்ணாங்க. இந்த டார்ச் லைட்ல ஃபஜ்ர் தொழக்கூடிய பிள்ளைகளையா புடிச்சுக்கிட்டு போயிட்டு இருட்டுல தாவா செஞ்சு பையத் வாங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சா இல்லையா? அவர்கள் எதை வைத்து மக்களை ஏமாற்றினார்கள்? திருமறை குர்ஆனுடைய வசனம். அதுல வரக்கூடிய வசனத்துல உள்ள முந்தைய வசனத்தை எடிட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, பிந்தைய வசனத்தை எடுத்துக்க மாட்டாங்க. இது போன்று இருட்டடிப்பு செய்து அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா உண்மையான இறை விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அதுல விழுந்து விடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதனை தெள்ள தெளிவாக புரிந்து இதுதான் சட்டமா என்பதனை ஆய்வு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியாச்சுன்னா இவர்கள் அடுத்ததாக திருக்குர்ஆனிலே சந்தேகத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் கூட இறை எச்சம் இல்லாதவர்களாக எதையாவது கிளப்பி அதன் மூலம் ஒரு பரபரப்பு, எப்படியாச்சும் இதை போட்டோம்னா இது பரபரப்பா பாரு, பல பேர் இதுல லைக் ஷேர் விழுந்துரும் சொல்லி இன்னைக்கு அலையோ என்று அலைந்து கொண்டிருப்பதனை பார்க்க முடிகிறது. அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு எதை சொல்கிறது? ஒரு ஹதீஸாக இருக்கும் என்று சொன்னாலும் அந்த ஹதீஸ் எதனை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது? அந்த ஹதீஸின் மூலமாக மக்களுக்கு நல்ல ஒரு செய்தி வருகிறதா என்பதனைத்தான் நாம இந்த நேரத்தில் எடுத்து பார்க்க வேண்டும். அப்ப நாம இன்னைக்கு இந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நம்மிடம் எப்படிப்பட்ட ஒரு பிடிமானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கொள்கையில நாம விளங்கி இருக்கக்கூடிய இந்த கொள்கையில நாம உறுதி மிக்கவர்களாக நம்ம ஒரு விஷயத்தை நாம இங்கு சொல்கிறோம் என்று சொன்னால் இவருடைய பேச்சு நல்லாக இருக்கிறது, இவர் நல்ல முறையில் எடுத்து வைக்கிறார் என்று நாம அப்படியாக நாம வழிகேடக்கூடியவர்களாக இருந்து விடாமல் நம்முடைய அணுகுமுறை என்பது சொல்லக்கூடிய செய்தி, சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்பது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறது, நாம எவ்வளவுதான் பிரச்சனைகளை சந்தித்தாலும் நம்மிடம் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்கிறான், எப்படி என்றால் நாம ஒரு உண்மையான கொள்கைக்கு தூய்மையான கொள்கை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மரத்தை சொல்கிறான். அந்த மரத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது
அந்த மரத்தினுடைய வேரானது ஆழ பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு வேராக இருக்கும். அதனுடைய மரம், அதனுடைய கிளைகள் வானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்முடைய கொள்கை என்பது நல்ல ஒரு கொள்கைக்கு உதாரணம் என்பது நாம நம்ம இருக்கக்கூடிய, நாம விளங்கி இருக்கக்கூடியதுல உறுதி மிக்கவர்களாக, எந்த ஒரு காற்று வந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு புயல் வீசினாலும் நாம அசைந்து விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதே நேரம் தீய கொள்கையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அது வேற இல்லாம நிக்கும்ல மரம், காத்து அடிச்சுட்டு போயிடுமே, அது போன்றதோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். அப்ப நம்முடைய மார்க்கத்துல நாம இருந்து கொண்டு நம்மிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நமக்கு சோதனைகள் என்று வரும். நமக்கு இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய எதிரிகளிடமிருந்து சோதனை வரும், இஸ்லாத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களிடமிருந்து சோதனை வரும். அந்த சோதனைகள் வரும் பொழுது நம்மிடம் உறுதிமிக்க ஒரு நிலைப்பாடு. அது என்ன, இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்தது. அது இந்த விஷயத்தை நாம சொல்லும் பொழுது இதற்கு முன்னாலே யார் வந்தாலும் சரி அவர்களை நாம எதிர்கொள்ள தயாராக வேண்டும். மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம இல்லை. மனிதர்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக உழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உழைப்பை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய உழைப்பை நாம அழகான முறையில் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய கருத்துக்களை நாம தனி மனித வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்வார்கள், இவர்கள் இந்த திருமறைக்கு 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தை இவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று. நாம அதுல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முந்தி சென்றவர்களையும் அன்சார்களையும் முஹாஜிர்களையும் குறித்து சொல்கிறான். அவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடியவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை. அப்ப இங்க இந்த வசனத்தை சொல்லுவாங்க. இங்கதான் நாம எதை பார்க்கணும், இந்த வசனத்தை சொல்லி மக்களை வழிகெடுக்கிறதுக்கு இவர்கள் முயலும் பொழுது நாம எதை பார்க்கணும், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்ன அந்த அழகான ஒரு விஷயம். மூமினானவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேத வசனமே ஓதி காண்பிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அதில் செவிடர்களாகவோ குருடர்களாக விழுந்து விட மாட்டார்கள். ஏராளமான இடங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று ஏற்கனவே நான் சொல்லி காட்டின அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மோமீனான ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான சுய விருப்பம் கொள்வதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், அப்ப இந்த ஒரு வசனத்தை சொல்லி இதன் மூலமாக சஹாபாக்களை பின்பற்றலாம். சஹாபாக்களை பின்பற்ற விஷயத்துல நாம சஹாபாக்களை மதிக்க வேண்டும். அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். அவர்களுக்கு நிகராக நாம எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் எவ்வளவு பெரிய சாதனைகளை நாம புரிந்தாலும் நாம அவர்களுக்கு பக்கத்துல வர முடியாது என்பதனை நாம தெளிவாக சொன்னாலுமே இந்த கட்டிங் எடிட்டிங் வேலை, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தைகளை பிடித்து கொண்டு முன்னால உள்ளது பின்னால உள்ளது எதையுமே, அப்ப அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொன்னாலே அதுல குருடரா செவிடரா விழுந்தவர்களா சொல்றான். ஆனா ஒரு வீடியோ கிளிப்பிங்க போட்டு பார்த்தாச்சுன்னா உடனே சகோதரர்கள் இப்படி பேசிட்டாங்களா என்று இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கலாம். அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்மிடம் ஒரு உறுதிமிக்க ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உறுதிமிக்க கொள்கை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு தூரம் கொள்கையில் உறுதிமிக்கவர்களாக இருந்தார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனாலதானே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், ஃபத்தபியு மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவில் இருந்தார்கள் சொன்னால் அவர்கள் சந்தித்த அவர்கள் ஊர்ல அவருடைய குடும்பத்தில் அவர்கள் ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் அவர்கள் உறுதி மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய கொள்கையிலே அவர்கள் அசைந்து கொடுக்காதவர்களாக, சோதனைகள் வந்த பொழுதும் அவர்கள் அந்த சோதனைகள் அனைத்தையும் சாதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சிறப்பித்தான். எப்படி சிறப்பித்தான், வஇதிப்தல இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தி ஃபத்தமஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அவருக்கு நாம சோதனைகளை எல்லாம் வைத்தோம், அதில் அனைத்திலும் அவர் வெற்றி பெற்று விட்டார். இதற்காக நாம அவருக்கு என்ன செய்தோம், கால இன்னி ஜாயுலக்கல் இன்னாசி இமாமா, அவரை அனைத்து மனித குலத்திற்கும் அவரை நாம தலைவராக்கணும் என்று தலைவாக்குவதாக அவருக்கு சொன்னோம். அவர் அப்ப கேட்கிறார், என்னுடைய சந்ததியினருக்கும் தாயா அல்லான்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய சந்ததியினருக்கும் இருக்கிறது, இவர்கள் யார் அநீதி இழக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இருக்கிறது என்று. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தலைவராக ஆக்கினான் என்று சொன்னால் அவர்கள் சோதனை வரும் பொழுது அந்த சோதனை என்பது இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக
இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு இதுதான் மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களிடமும் நாம இந்த விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லி உறுதிமிக்க ஒரு கொள்கையுடையவர்களாக நாம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம சாதனை புரியக்கூடியவர்களாக, ஒரு நல்ல உறுதிமிக்க காரியத்தை உடையவர்களாக இருக்க முடியும் என்பதனை அறிய முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மனிதர்கள் எல்லாரும் 3வது அத்தியாயத்தின் 173வது வசனத்தில் சொல்கிறான், உண்மையான மூமின்களிடம் எச்சரிக்கை செய்தார்களாம். எப்படி? மனிதர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு விட்டார்கள், அதனால நீங்கள் பயப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று பயப்படுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அச்சமூட்டிய பொழுது அந்த நேரத்தில் அது ஈமானை பலப்படுத்தியது, அவர்களுக்கு ஈமானை பலப்படுத்தியது. அதன் மூலமாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஹஸ்பினல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன், சிறந்த பொறுப்பாளன் என்பதனை அவர்கள் சொன்னார்கள் என்பதனை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறார். அப்போ நம்மை பார்த்து எல்லாரும் ஒன்று திரண்டு விட்டார்கள், நீங்க மட்டும்தான் தனித்து நிற்கிறீர்கள், இதற்கு முன்னாலே யாரும் சொல்லாத கொள்கையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் புதிதாக உருவாக்குகிறீர்கள் என்று ஒரு இட்டுக்கட்டளை, ஒரு பொய்யை சொல்லக்கூடிய நேரத்தில் நாம இந்த நேரத்தில் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு பயந்து இந்த கொள்கையை நாம் எடுத்து வைக்கிறோம் என்று சொன்னால் இதன் மூலமாக அல்லாஹ் ஒருவனைத்தான் பயப்படணுமே தவிர வேறு இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சட்டத்தை சொல்வதன் மூலமாக அவருக்கு ஒரு மாற்று கருத்து ஏற்பட்டு அதன் மூலமாக நம்மளை பின்பற்றக்கூடிய நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் போயிடுமோ என்று பயப்படக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது. ஒட்டுமொத்த மனிதர்களுமே திரண்டு விட்டாலும் சரி, திரண்டு விட்ட நேரத்தில் ஏற்கனவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எப்படி பயமுறுத்தும் பொழுது அதன் மூலமாக அவருடைய ஈமான் பலப்பட்டதே தவிர பலவீனப்படவில்லை. அத்தோடு அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன் என்று அவர்கள் சொல்லுவதனை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்ப நாம இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு இந்த ஜமாத்தினுடைய சமூக பணிகள், சமுதாய பணிகள், இந்த சமுதாய பணிகளை எல்லாம் பார்த்து விட்டு ஆஹா இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது, இதன் மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று அந்த ரீதியில நாம இதோடு இணைந்திருந்தோம் என்று சொன்னால் நம்மால மனிதர்கள்லாம் ஒன்று திரளும் பொழுது பயப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். நாம மேல மட்டும் நிற்கக்கூடிய வேர் பிடிமானம் இல்லாத நல்ல ஆழமான வேர் இல்லாத மரமாகத்தான் இருப்போம், காற்றுல பறந்து விடுவோம். அப்ப இருக்கக்கூடிய இந்த கொள்கையில நாம் உறுதியோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் யார் நம்மை எதிர்த்து யார் நமக்கு முன்னால நின்றாலும் நாம் எப்படி நம்மளால் எதிர்கொள்ள முடியும்? நாம உறுதியோடு நாம அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று அவர்களை டாட்டா காட்டி அனுப்பக்கூடிய அளவிற்கு நம்மால் உறுதி மிக்கவர்களாக இருக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல வேற இடத்துல சொல்லும்போது சொல்கிறான், நம்மை பார்த்து பொறுமை காக்க சொல்கிறான். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையில ஒருவரை மிஞ்சக்கூடிய அளவில் பொறுமையாளர்களாக இருந்து உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதனை சொல்கிறது? நாம எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம சகிப்புத்தன்மையுடையவர்களாக, பொறுமையுடையவர்களாக, நாம விமர்சனங்களை கண்டு விரண்டோடக்கூடியவர்களாக இல்லாமல் நமக்கு இன்னைக்கு இந்த ஒரு விமர்சனம் நம்மை நோக்கி மட்டும்தானே வருகிறது என்று நமக்கு அதன் மூலமாக ஒருபோதும் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அல்லாஹ்வுடைய கூட்டத்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஹிஸ்புல்லா, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கூட்டத்தாராக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சமரசம் செய்யாத, அது இன்னைக்கு விமர்சனங்களை கண்டு நமக்கு இதெல்லாம் சோதனைகளாக வருகிறது என்று நாம விரண்டோடக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில், முதல்ல நான் சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் சங்கடம் தரக்கூடிய கடும் சொற்களாக சொன்னாலும் சரி, அவர்கள் நமக்கு செல்வத்தின் மூலமாக நமக்கு உயிர்களின் மூலமாக எப்படி எவ்வளவு சோதனைகள் செய்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் நாம
பொறுமையோடும் இறை அச்சத்தோடும் எதிர்கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் உறுதிமிக்க ஒரு காரியமாக நாம் ஆக்கினோம் என்று சொன்னால் அதுதான் சாதனை. அத்தகைய சாதனைக்குரியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அந்த சாதனையின் மூலமாக நமக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான பலன்களை தரக்கூடியவனாக அல்லாஹ் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.